Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajeem, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. கடனில்லாத வாழ்வை நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகளையும், மதரசாக்களையும், இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும், வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷமான சுபிட்சமான வாழ்வை தருவானாக. நிம்மதியான வீட்டையும், உடுத்துவதற்கு ஆடையையும், உண்ணுவதற்கு உணவையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாம் இரண்டாம் வசந்தம் என்று சொல்லப்படுகிற ரபியுல் ஆஹிரினுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். ரபியுல் அவ்வலில் உலகம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த மாதத்தில் உலகெங்கிலும் வலிமார்கள் குறித்தும், அவர்களின் அகமியங்கள் குறித்தும், அவர்களினுடைய நற்பண்புகள் குறித்தும் பேசப்படுகிறது. குறிப்பாக வலிமார்களின் தலைவரான கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து, அவர்களினுடைய அகமியம் குறித்து, அவர்கள் பேசிய உபதேசம் குறித்து இந்த மாதம் முழுவதும் பேசப்படும். எனவே நாம் இந்த நேரத்தில் வலிமார்கள் குறித்து, கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் செய்த உபதேசம் குறித்து ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வலிமார்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வலிமார்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அவர்களை குறித்து பேசுகிற போது அவர்கள் முத்தகீனாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே சில வாலிபர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஆசிம் இப்னு பர்ஹியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து திருக்குர்ஆன் பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு பல்கீஸ் அம்மையார் அவர்கள் வரப்போகிறார்கள் என்கிற செய்தியை தெரிந்து அவர்களின் சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இஃப்ரீத் என்கிற சக்தி வாய்ந்த ஜின் அந்த சபை முடிவதற்குள் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறது.
இல்லை அதைவிடவும் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும். அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலத்தை கற்றறிந்த ஒருவர் ஆசிம் இப்னு பர்ஹியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். எப்படி வலிமார்கள் நபிமார்கள் முஅஜிசாக்களை அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்து காட்டினார்களோ, அதே போல வலிமார்கள் கராமாத்துகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். முஅஜிசாக்களை நாம் எப்படி நம்ப வேண்டுமோ அதே போல கராமாத்துகளையும் நாம் நம்ப வேண்டும், மறுக்கக்கூடாது. வலிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்ததின் காரணமாக நாம் அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். இறைநேசர் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகம் நேசித்தவர்கள், அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாமல் அதை வலுவாக கடைபிடித்தவர்கள். அப்படிப்பட்ட இறைநேசர்கள் குறித்து இன்றைக்கு பல நபர்கள் எப்படி ரசூலினுடைய புகழை மறுக்கிறார்களோ, புகழக்கூடாது என்று ஒதுக்குகிறார்களோ, வலிமார்களையும் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று மறுக்கிறார்கள். எவ்வளவு அவர்களினுடைய அறிவு குறைவாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிய முடிகிறது. வலிமார்கள் நுபுவத்தில் இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விட்டது. ஆனால் விலாயத்து என்று இருக்கிறதே, கியாமத்து நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். விலாயத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 40 நபர்களில் ஒருவரை அல்லாஹு தஆலா இறைநேசராக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சில இறைநேசர்களை வெளிப்படுத்தியும் இருக்கிறான், சில நபர்களை அவர்களுக்கே தெரியாமல் அல்லாஹ் மறைத்தும் வைத்திருக்கிறான். அந்த வகையில் நமக்கெல்லாம் பிரபலியமான அறிமுகமான கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக பேசியது உள்ரங்கத்தை சரி செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் வெளிரங்கத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், தவறில்லை. வெளிரங்கத்தை விடவும் உள்ரங்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நியத்திற்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதே போல உள்ரங்கத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளிப்படையாக பார்ப்பதற்கு தொழுகுவதை போன்று தெரியலாம், நோன்பு வைப்பதை போன்று காட்டிக்கொள்ளலாம், இபாதத் செய்வதை போன்று காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எவ்வளவுதான் மலை போன்று இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் இல்லை என்று சொன்னால் அவை அனைத்தும் வீணானதாக ஆகிவிடும். நாம் செய்கிற அனைத்தும் வீணானதாக ஆகிவிடும். நாம் சொல்லுகிற ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருக்கட்டும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வாக இருக்கட்டும், ஒரு நஃபிலான வணக்கமாக இருந்தாலும் சரி, ஃபரலான வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும். அப்படி செய்தவர்கள் இறைநேசர்கள். அதை கவனித்து தான் நாம் தொழ வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன், நான் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி உம்ரா செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் பேசுகிறேன், அவனுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறேன். எல்லா காரியமும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் ரமலானுடைய காலத்திலேயும் பல பாவமான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? ரமலானில் ஷைத்தான் தான் விலங்கிடப்படுகிறானே தவிர நஃப்ஸு விலங்கிடப்படுவது கிடையாது. நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், நஃப்ஸை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், மனோ இச்சையை அடக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த மனோ இச்சையை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அது பசியின் மூலமாகத்தான் அது அடங்கும், நோன்பின் மூலமாகத்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மனோ இச்சையை. அதனால தான் மனோ இச்சையை
அதை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்காததின் காரணமாகத்தான் ரமலானுடைய காலத்திலேயும் பல பாவங்கள் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும் கெடுத்தவன் ஷைத்தான். ஷைத்தானை யார் கெடுத்தது? நஃப்சு தான் ஷைத்தானை கெடுத்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு நபரிடத்திலையும் இருக்கிற நஃப்சு இருக்கிறதே, அது கெட்டதை மட்டும் தூண்டிக்கொண்டே இருக்கும். ஷைத்தான் அப்படி கிடையாது. ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை தூண்டுவான். அதை செய்யும் வரைக்கும் போராட மாட்டான். ஆனால் நஃப்சு இருக்கிறதே, அந்த பாவத்தை செய்யும் வரைக்கும் அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும், ஆர்வப்படுத்தி கொண்டே இருக்கும். ஷைத்தானை கெடுத்ததே நஃப்சு தான். நீதான் பெரியவன், நீ நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவர், அடுத்தவரை சிறுமையாக காட்டி தன்னை ஒரு பெரிய ஆளாக ஷைத்தானை காண்பித்தது ஷைத்தானுடைய நஃப்சு. எனவே அந்த நஃப்ஸை நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொன்னார்கள், நஃப்ஸை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வையுங்கள், அதை அடக்குவதற்கு பழகுங்கள். அவர்கள் செய்த ஏராளமான உபதேசங்களில் அதிகம் பேசியது நஃப்சு குறித்துத்தான் பேசினார்கள். ஒட்டுமொத்த இபாதத்தினுடைய அசலும் நஃப்ஸை கட்டுப்படுத்துவதுதான். ஒட்டுமொத்த அசல் இபாதத் என்று எடுத்துக்கொண்டால் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். தொழுகையாக இருக்கட்டும், அதிலே மன ஓர்மை வர வேண்டும், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனையை வரவிடாமல் தடுப்பது நஃப்சு. ஒவ்வொரு நேரத்திலேயும் நம்மை கெடுத்து கொண்டு இருப்பது நஃப்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் நஃப்சு அதைத்தான் அதிகமாக செய்யும்படி தூண்டும். மான் இருக்குதுங்களே, அந்த மான் அதை எப்படி பிடிப்பார்கள்? வலையை காட்டுக்குள் வீசி விடுவார்கள், விரித்து விடுவார்கள். விரித்து வைத்துவிட்டு இசைப்பார்கள். அந்த இசைக்கு மயங்கி மான் ஓடோடி வரும். ஓடோடி வந்து அந்த வலையில் சிக்கிக்கொள்ளும். எப்பொழுது மனோ இச்சையின் பிரகாரம் அது செயல்பட்டதோ, அது அந்த இசையை கேட்க வேண்டும் என்கிற ஆசையில் அது ஓடி வந்தது. அது அழிவிற்கு அதுதான் காரணமாக ஆனது. ஈசல் இருக்கிறதே, அதனுடைய அழிவு எப்படி? விட்டில் பூச்சி இருக்கிறதே, அந்த ஈசல் என்று சொல்லுகிறோமே, அது ஒளியை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி வரும். ஆனால் அது அழிந்து போவதற்கு அந்த வெளிச்சம்தான் காரணம். எதை ஆசைப்பட்டு வருகிறதோ அதுதான் அதற்கு அழிவுக்கான காரணமாக இருக்கிறது. எனவே நாம் எதை ஆசைப்படுகிறோமோ, நஃப்சு எதை ஆசைப்பட சொல்கிறதோ, அது உணவாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், நஃப்சு எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதை கொடுக்காமல் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தி விட்டால் நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடலாம். ஒருத்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் சென்றுதானே கேட்க வேண்டும், நீங்கள் எப்படி ஜெயிச்சீங்க? ஒருத்தர் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கார், எப்படி படித்தீங்க? விளையாட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கார், எப்படி ஜெயிச்சீங்க? எப்படி முயற்சி செய்தீங்க? அவரிடத்தில் தானே கேட்போம். அதே போல அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களை அறிந்தவர்கள் வலிமார்கள். அந்த வலிமார்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சுஹபத்தில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொன்னது, அவர்கள் அதிகமாக உபதேசித்தது நஃப்ஸை கட்டுப்பாட்டில் வைக்க சொன்னார்கள். கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு 4 மனைவிகள், 49 பிள்ளைகள். பார்ப்பதற்கு வெளிப்படையாக தெரியலாம், உலகத்திலே அதிகமாக மூழ்கியவர் என்று தெரியலாம். 49 பிள்ளை பெற்றிருக்கிறாங்க, 4 மனைவி கட்டியிருக்காங்க. இவங்க எப்படி அல்லாஹ்வை அடைந்திருப்பார்கள்?
இந்த உலகத்தினுடைய இன்பத்தை இல்லாமல் அனுபவிக்காமல் எப்படி இருந்திருப்பார்கள் என்று பார்ப்பதற்கு வெளிப்படையாக தெரியலாம். ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் தப்பித்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அசா குச்சி வச்சிருந்தாங்க. அந்த அசா குச்சி அல்லாஹாலா அது என்னன்னு கேட்டான். இது அசா குச்சி, காலஹிய அசாய அத்தவக்க அலைஹா வஹசுபிஹா வஹியஃபிஹா மஆரிபு உஹ்ரா. நான் இலைத்தலைகளை பறித்து கொள்வேன், ஆடுகளை மேய்ப்பேன், அதை வைத்து நான் ஊன்றி சாய்ந்து கொள்வேன். இன்னும் இதிலே பல வேலைகள் இதன் மூலமாக பல பயன்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதை கீழே போடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். கீழே போட்டால் பாம்பாக மாறியது. கீழே போட்டவுடனே பாம்பாக மாறியது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து போனாங்க. அல்லாஹு தஆலா பயப்படாதீங்க, பிடிங்கன்னாங்க. மீண்டும் பிடித்தார்கள், மீண்டும் குச்சியாக மாறியது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இனி அந்த குச்சியோடு கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அப்படிதானே? எந்த நேரத்தில் பாம்பாக மாறும் என்று தெரியாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாறலாம். எனவே அந்த குச்சி இடத்திலே ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி நாம் வாகனம் ஓட்டுகிற போது ஒரு கவனக்குறைவாக இல்லாமல் கவனத்தோடு ஓட்டுவோமோ, அதுபோல வலிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு அவர்கள் இருந்தாலும், அவர்களின் முழு கவனமும் அல்லாஹ்வாக இருந்தது. அல்லாஹை திருப்திப்படுத்துவதாக இருந்தது. அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இருந்தது. எனவே அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். வெளிப்படையில் பார்ப்பதற்கு யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காட்சி தரலாம். ஆனால் ஒவ்வொரு நபரிடத்தும் அவரவர்கள் சுய பரிசோதனை அவர் குறித்து அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், குடும்பத்தினர்களுக்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த தனிமை இருக்கிறதே, அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படையில் காட்சி தரலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு நாமே நாம் மதிப்பு கொட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி போட்டால் நம்ம எத்தனை மார்க் போடுவோம்? நாம் எல்லாம் ஃபெயில் தான் ஆகும். நமக்கு நாமே மதிப்பு போட்டுக்கொண்டால் அனைவரும் பூஜ்ஜியம்தான். வெளிப்படையில் நமக்கு நல்லவராக நாம் காட்சி தந்து இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் உள்ரங்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான். வலிமார்கள் உள்ரங்கத்தை சரி செய்து கொண்டே தான் வாழ்ந்தார்கள். நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவங்களுடைய மகன் ஹுசைன் ரதியல்லாஹுக்கும் ஒரு மகன் பிறந்தாங்க. அவங்களுக்கு அலின்னு பேர் வச்சாங்க. அவங்களுடைய மகனுடைய பேர் அலிரது. அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு நபர் உதவி செய்து கொண்டிருந்தார். யார் உதவி செய்கிறாருன்னு தெரியாது, யார் உதவி செய்கிறார் என்றே தெரியாது. இரவு நேரத்தில் உணவை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது உதவிகள் வராமல் இருக்கிறது. நிச்சயம் அந்த நபர் வஃபாத்தாகித்தான் இருக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் சொன்னாங்க. எப்படி உதவி செய்திருக்கிறார்கள்? நான் செய்கிற உதவி யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கும் என் ரப்புக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் சின்ன சின்ன உதவிகள் கூட நாம் என்ன செய்கிறோம்? போஸ்டர் அடித்து ஒட்டுறோம். என் பேர் போடணுங்கிறோம், என்னுடைய பெயர் வர வேண்டும். ஒரு சின்ன ஃபேன் கொடுப்பதாக இருக்கட்டும், ஒரு லைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளை நாம் மஸ்ஜிதுக்கு கொடுத்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது அன்பளிப்பா பிறருக்கு கொடுத்தாலும் சரி, அதில் பேரை மென்ஷன் பண்ணுங்க சொல்கிறோம். நீங்கள் யாருக்காக செய்கிறீர்கள்? அல்லாஹுக்காக வேண்டி என்று சொன்னால் அதிலே பெயர் வரக்கூடாது. வலிமார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்திலே வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அலி ரதியல்லாஹு, ஹுசைன் ரதியல்லாஹுடைய மகன் அலி ரதியல்லாஹு அவர்கள் எப்படி முன்காலத்திலே உதவி செய்தாங்க, எப்படி இபாதத் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாமே என்னதாக ஆகிவிட்டது? விளம்பரமாக ஆகிவிட்டது.
முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரெழுதி வச்சாங்க. வஃபாத்தாகிறதற்கு முன்னால் என்னுடைய ஜனாசாவை யார் தொலை வைக்கணும், வயதிற்கு வந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஒரு தொழுகையை கூட கலா இல்லாமல் தொழுதிருக்க வேண்டும், ஒரு அந்நிய பெண்ணை கூட பார்த்திருக்க கூடாது, தஹஜ்ஜத்தை விட்டிருக்க கூடாது, அசருடைய முன் சுன்னத்தை விட்டிருக்க கூடாது. இந்த 4 கோரிக்கையை அதில் வச்சிருந்தாங்க. முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அறிவிப்பு செய்யப்படுகிறது, இந்த 4 நிபந்தனைகளுக்கு யார் உட்பட்டு இருக்கிறீர்களோ அவர்கள் வந்து ஜனாசாவை தொலை வைக்க வேண்டும். 1 நாள் ஆகிறது, யாரும் வரவில்லை. 2 நாட்கள் யாரும் வரவில்லை. காரணம் எப்படிப்பட்ட நிபந்தனைகள்? அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது என்கிற சருத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய கண்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பரலான தொழுகைகள் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? எவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் நாம் வைத்திருக்கிறோம். தொழுகைக்கு முக்கியத்துவமே கிடையாது. தொழுகைக்கு, பரலான தொழுகைக்கு முக்கியத்துவமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுவும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழுதிருக்க வேண்டும், அசருடைய முன் சுன்னத் தொழுதிருக்க வேண்டும். இப்படி பல நிபந்தனைகள் வைத்திருந்தாங்க. அவங்களுடைய மாணவராக இருந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவர் அழுது கொண்டே வந்து நின்றார்கள். என்னுடைய உஸ்தாதுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், நானும் எனக்கும் என் ரப்புக்கும் செய்திருந்த அமலை வெளிப்படுத்தி விட்டார்களே, எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டுமே தெரிந்திருந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார்களே என்று அழுது கொண்டே வந்து தன்னுடைய உஸ்தாதிற்கு முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தொலை வைத்தார்கள். அப்படி என்று சொன்னால் அரசராக இருந்தும் கூட ஒரு அந்நிய பெண்ணை கூட பார்க்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு தொழுகையை விடாமல் தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்தார்கள். நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், அல்லாஹுவிற்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். அப்படித்தான் வலிமார்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய எல்லா அமல்களையும் உள்ரங்கத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி நான் திக்ர் செய்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்? நான் துஆ செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப அஸ்அஸ மதுஃபூஉம் பில் அபுவாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ தலைக்கு விரி கோலமுள்ளவர்கள், பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பவர்கள், அவர்கள் வீட்டிற்கு வந்தால் வீட்டினுடைய கதவு திறக்கப்படாது, போங்க வெளியே போங்க, வேற இடத்த பாருங்க என்று துரத்தி விடப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை அல்லாஹு தஆலா நடத்தி காட்டுவான். அப்படிப்பட்ட இறைநேசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இறைநேசர்கள் பார்ப்பதற்கு வெளிப்படையாக சில வலிமார்கள் தெரிவார்கள், சில வலிமார்கள் வெளிப்படையாக தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய அமலை சரி செய்ய வேண்டும். வெளிரங்கத்தை மட்டுமே இன்றைக்கு நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், உள்ரங்கத்திற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தனா கைரம் மின் அலானியத்தனா. யா அல்லாஹ், எங்களுடைய வெளிப்படையான காரியத்தை விட எங்களுடைய உள்ரங்கமான காரியத்தை நீ அழகாக ஆக்கு, சரியாக ஆக்கு. வஜஅல் அலானியத்தனா சாலிஹன். வெளிரங்கத்தையும் சாலிஹானதாக ஆக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் துஆ செய்யணும். யா அல்லாஹ், ஒவ்வொரு நபரும் எப்படி நாம் வெளிரங்கத்தை அழகாக்கி கொள்வதற்கு ஆசைப்படுகிறோமோ அதே போல யா அல்லாஹ் என் அந்தரங்க வாழ்க்கை அழகாக்கு, அந்தரங்க வாழ்க்கை அழகாக்கு. வலிமார்கள் சில விஷயங்களை கற்றுத்தராங்க, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 2 ரகாத் அதிகமாக கூடுதலாக இஸ்திகாரா தொழுகை தொழுகணுங்கிறாங்க. எதற்காக வேண்டி? யா அல்லாஹ்,
என்னுடைய சொல்லை ஹைரானதாக ஆக்கி, என்னுடைய பார்வையை ஹைரானதாக ஆக்கி, நீ எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயோ அதை மட்டுமே பார்ப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய் என்று 2 ரக்காய் தொழுது மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சுன்னத் நஃபில் எல்லாம் தொழுததற்கு பிறகு கூடுதலாக நம்முடைய செயல்கள் அனைத்தும் அழகாக்குவதற்காக வேண்டி, நம்முடைய சொல்லும் நடத்தையும் வெளிரங்கமான செயல் அனைத்தும் அழகாக்குவதற்காக வேண்டி நீங்கள் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று வலிமார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய செயல்கள் அனைத்தும் அழகாக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுக்கு பிடித்து போக வேண்டும் என்று சொன்னால், நாம் இது போன்று வலிமார்களுடைய எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, கடைபிடித்தார்களோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வலிமார்களுடைய சுஹபத்து தான் நமக்கு வெற்றியை தரும். வலிமார்களுடைய தோழமை, அவர்களுடைய சுஹபத் ஒவ்வொரு நபருக்கும் கட்டாயம் தேவை. இறைநேசருடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை பாவத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்கு ஏராளமான சாதனங்கள், குறிப்பாக செல்போன் இருந்து கொண்டிருக்கிறது, இன்டர்நெட் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் நம்மை மறக்கடிப்பதற்காக, நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்காக ஏராளமான சாதனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹுடைய சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைநேசனுடைய சுஹபத் ஒவ்வொரு நபருக்கும் கட்டாயம் தேவை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட அல்லாஹை மறக்காமல் அல்லாஹை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருந்த இறைநேசருடைய சுஹபத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. நாம் அந்த நினைவிலே அவர்களோடு இருந்து நல்லமல் செய்து அல்லாஹு தஆலா நமக்கும் சுவனத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று ஹாஜி ஹபீப் சாதி மஹாலில் மாபெரும் தரீகா மாநாடு நடைபெற இருக்கிறது. பெரும் ஷேகுமார்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். பெண்களுக்கு தனியிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே